அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இப்போ சந்திக்க வந்திருக்கிறது ஃபாத்திமா ஹஸ்னா புத்தளத்திலிருந்து. இவங்க பார்த்தோன்னா கடந்த 6 மாத காலமாக கக்டஸ் மரத்தை பற்றி வளர்க்குறத பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறாங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அழகான முறையில் அவங்க வீட்டில் கக்டஸ் மரத்து செடிகளை நட்டு வர்றாங்க. சிறிய சிறிய போட்டுகளில் இது பார்த்தீங்கன்னா, இது ஹஸ்னா என்னது? இது வந்து எக்ஸ் வரும். எக்ஸ்ட்ரேல நீங்கள் இதை செடியை வளர்த்து வருவீங்க, செடி ரீயூஸ் பண்ணுறீங்க. சூழலை பாதுகாக்கும் என்ற முறையில் நாங்கள் இது கூட எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை வகையான செடி இருக்குங்களா? இதில் ஒரு 20 மட்டும் 20க்கு மேலான அழகி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் இருக்குது. இன்னும் இருக்குது. நான் டெவலப் பண்ணி கொள்ளணும்னு ஆசைப்படுது. த விஷ் போட் இதுதான் இவங்க 2023 சமீப 6 மாத காலமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்கஸ் மரத்தோட டிசைன்கள். அவங்களாகவே உருவாக்கப்பட்ட அழகான பெயிண்ட் கொண்டு வர்ணிக்கப்பட்டுள்ளது. இதில் ஹஸ்னா சொல்லுங்களேன், இப்போது நீங்கள் எத்தனை வருஷமாக இதை செய்கிறீங்க? வருஷமாக இல்லை, மாதம் மட்டும் 6 மாதமாக செய்கிறேன். எதனால் இந்த மரம் வளர்க்கணுமென்ற ஆசை வந்துச்சு? மரம் வளர்க்கணுன்ற ஆசை வந்தது எங்களோட மைனியோரோட வீட்டில். அவங்களோட வீட்டில் பொட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அவங்க எடுத்துகிட்டு வந்த பொட்ஸ். அப்போ அது நான் எடுத்துகிட்டு வந்து கேக்டஸ் மரத்தோடு எடுத்துகிட்டு வந்து வளர்த்தேன். அதில் எனக்கு அந்த கேக்டஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அதோட பயன்களை நான் தேட ஆரம்பித்து அதில் பராமரிப்பு முறைகள் எப்படின்னு சொல்லி முக்கியமாக நான் யூடியூப்பில் தான் பார்த்து தேடி அதுக்கப்புறம் அந்த செஞ்சுட்டு வரும்போது தான் நான் சும்மா ஸ்டேட்டஸ் வச்சேன். வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாலெல்லாம் போடும். இனி அவங்க கேட்டாங்க, இது விற்கிறீங்களா, எவ்வளவு, அந்த மாதிரி கேட்டேன். அதில் இருந்துட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இது நாங்கள் ஒரு பிஸ்னஸாக செய்யணும் அப்படின்னு. அப்போ வளர்ந்து வரும் ஒரு இயற்கை தொழிலாளி என்ன சொல்ல முதலாளி என்ன சொன்னால், இந்த வர்ணங்கள்லாம் தீட்டிருக்கீங்களே, இது எந்த முறையில் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னீங்களா? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இது இப்படித்தான் அந்த இப்போ பொட்ஸ் செய்கிறதுல ஒரு பொட்ஸும் நான் வீட்டில் தான் செய்கிறேன். அந்த மோல்டு வச்சு வீட்டில் செய்கிறேன். அப்போ பொட்ஸ் செய்யக்குள்ளையும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுது. பொட்ஸ் இப்போ நான் பொட்ஸ் செஞ்சு அது இப்போ இது இண்டோர்னு சொன்னால் இண்டோர்லேயே வச்சு கொள்ள இயலாது. வெயிலுங்கிறது ஒரு மரத்துக்கு தாவரத்துக்கு மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்று. அப்போ ஒரு கிழமையில் 2 நாள் 3 நாள் நாங்கள் அது வெயிலில் வைக்கணும் கட்டாயம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாலும் காலை வெயிலில் 2 hours மாதிரி இந்த மரம் வைக்கணும், செடியை வைக்கணும். அப்படி வைக்கிற நேரத்தில் அந்த வெயில் படும்போது எங்களோட அந்த பொட் செய்கிற கான்க்ரீட் மிக்சிங் இருக்குது, அது சரி வரலைன்னா அதில் வெடிப்புகள் வந்து அந்த மாதிரி நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி தான் பெயிண்ட்டும். இப்போ பெயிண்ட் பண்ணுற நேரமும் நாங்கள் அது பெயிண்ட் உரிய பார்க்கும், அதுக்கு பொருத்தமான சரியான பெயிண்ட்டை நாங்கள் தெரிவு செஞ்சு எடுக்கணும். நீங்கள் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க? நான் ரொபியலெக் யூஸ் பண்ணுறேன், மற்றது மல்டிலெக்ட் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட கஸ்டமர் கேட்குற டிசைன்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க? கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக இது தான் போகுது. இப்போ பர்த்டேனாலும் ஆனிவர்சரினாலும் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதோட பயன் தெரிஞ்சவங்க மிச்சம் பேர் இதை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வராங்க. என்னென்ன பயன்கள் இருக்குது கட்கஸ் மரம் நடுறதுல? இதில் பிரதானமானது இந்த மொபைல் ஃபோனில் டிவியில் உள்ள கதிர்வீச்சுகளை உறிஞ்சி எடுக்கிறது ஆராய்ச்சிகள் மூலம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால் அந்த அந்த கதிர்வீச்சை வெளியாக்குற சாதனங்களுக்கு இடையில் இந்த பொட்ஸை நாங்கள் வைக்கணும். அதுக்கு தான் மிச்சமாக
யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ட்ரெண்டிங்காக போகுது. மற்றது பாக்டீரியாக்கள் தீய நச்சுக்களை உறிஞ்செடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் ஆக்கும். இப்போ நாங்கள் ஒரு மரத்து செடியை தண்ணி ஊற்றி வளர்ந்து வரும்போது அதன் மூலமாக ஒரு ஹாப்பினஸ், அந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது இதில். எது வரை படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் வந்து O level A level செஞ்சு டிப்ளமெல்லாம் செஞ்சு அக்கௌண்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மேரிட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒர்க்கில் இருந்து அதுக்கப்புறம் தான் மேரிட் பண்ண பிறகு தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அப்போ நீங்கள் இதை வந்து சேல் பண்ணுற முறை வந்து உங்கள் ஊரில் மட்டுமா இல்லை இலங்கை பூராவும் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா? இப்போ எங்களோட ஊரையும் விட நிறைய வெளிப்பக்கத்தில் தான் ஆர்டர்ஸ் கொரியரில் அனுப்புகிறீங்களா? அது டேமேஜ் ஆகாத முறையில் நீங்கள் பேக் பண்ணுறீங்களா? பேக் பண்ணி அப்படியே அனுப்புகிறேன். கண்டிப்பாக எங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு. ஜஸாக்குமுல்லா ஹைரன். எதனால் இந்த மரம் வளர்க்கணுமென்ற ஆசை வந்துச்சு? மரம் வளர்க்கணுன்ற ஆசை வந்தது எங்களோட மைனியோரோட வீட்டில், அவங்களோட வீட்டில் பொட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அவங்க எடுத்துகிட்டு வந்த பொட்ஸ். அப்போ அது நான் எடுத்துகிட்டு வந்து கேக்டஸ் மரத்தோடு எடுத்துகிட்டு வந்து வளர்த்தேன். அதில் எனக்கு அந்த கேக்டஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அதோட பயன்களை நான் தேட ஆரம்பித்து அதோட பராமரிப்பு முறைகள் எப்படின்னு சொல்லி நிச்சயமாக நான் யூடியூப்பில் தான் பார்த்து தேடி அதுக்கப்புறம் அந்த செஞ்சுட்டு வரும்போது தான் நான் சும்மா ஸ்டேட்டஸ் வச்சேன். வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாலெல்லாம் போடும். இனி அவங்க கேட்டாங்க, இது விற்கிறீங்களா, எவ்வளவு, அந்த மாதிரின்னு கேட்டேன். அதில் இருந்துட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இது நாங்கள் ஒரு பிஸ்னஸாக செய்யணும் அப்படின்னு. அப்போ வளர்ந்து வரும் ஒரு இயற்கை தொழிலாளி என்ன சொல்ல முதலாளி என்ன சொன்னால் இந்த வர்ணங்கள்லாம் தீட்டிருக்கீங்களே, இது எந்த முறையில் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னீங்களா? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இது வந்து இப்படி தான் அந்த பொட்ஸ் செய்கிறதுல ஒரு பொட்ஸும் நான் வீட்டில் தான் செய்கிறேன். அந்த மோல்டு வச்சு வீட்டில் செய்கிறேன். அப்போ பொட்ஸ் செய்யக்குள்ளையும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பொட்ஸ் இப்போ நான் பொட்ஸ் செஞ்சு அது இப்போ இது இண்டோர்னு சொன்னால் இண்டோர்லேயே வச்சுக்கொள்ள இயலாது. வெயிலுங்கிறது ஒரு மரத்துக்கு தாவரத்துக்கு மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்று. அப்போ ஒரு கிழமையில் 2 நாள் 3 நாள் நாங்கள் அது வெயிலில் வைக்கணும் கட்டாயம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாலும் காலை வெயிலில் 2 hours மாதிரி இந்த மரம் வைக்கணும், செடியை வைக்கணும். அப்படி வைக்கிற நேரத்தில் அந்த வெயில் படும்போது எங்களோட அந்த பொட் செய்கிற கான்க்ரீட் மிக்சிங் இருக்குது, அது சரி வரலைன்னா அதில் வெடிப்புகள் வந்து அந்த மாதிரி நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி தான் பெயிண்ட்டும். இப்போ பெயிண்ட் பண்ணுற நேரமும் நாங்கள் அது பெயிண்ட் உரிய பார்க்கும், அதுக்கு பொருத்தமான சரியான பெயிண்ட்டை நாங்கள் தெரிவு செஞ்சு எடுக்கணும். நீங்கள் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து ரொபியலெக் யூஸ் பண்ணுறேன், மற்றது மல்டிலெக்ட் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட கஸ்டமர் கேட்குற டிசைன்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க? கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக இது தான் போகுது. இப்போ பர்த்டேனாலும் ஆனிவர்சரினாலும் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதோட பயன் தெரிஞ்சவங்க வந்து மிச்சம் பேர் இதை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வராங்க. என்னென்ன பயன்கள் இருக்குது கட்டில்ஸ் மரம் நடுறதுல? வந்து இதில் பிரதானமானது வந்து இந்த மொபைல் ஃபோனில் டிவியில் உள்ள கதிர்வீச்சுகளை உறிஞ்சி எடுக்கும்போது ஆராய்ச்சிகள் மூலம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால் அந்த அந்த கதிர்வீச்சை வெளியாக்குற சாதனங்களுக்கு இடையில் இந்த பொட்ஸை நாங்கள் வைக்கணும். அதுக்கு தான் மிச்சமாக இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ட்ரெண்டிங்காக போகுது. மற்றது பாக்டீரியாக்கள் தீய நச்சுக்களை உறிஞ்செடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் ஆக்கும். இப்போ நாங்கள் ஒரு மரத்து செடியை தண்ணி ஊற்றி வளர்ந்து வரும்போது அதன் மூலமாக ஒரு ஹாப்பினஸ், அந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது இதில். எது வரை படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் வந்து O level A level செஞ்சு டிப்ளமெல்லாம் செஞ்சு அக்கௌண்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மேரிட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒர்க்கில் இருந்து
அதுக்கப்புறம் தான் மேரி பண்ண பிறகு தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அப்போ நீங்கள் இதை வந்து சேல் பண்ணுற முறை வந்து உங்கள் ஊரில் மட்டுமா இல்லை இலங்கை பூராவும் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா? இப்போ எங்களோட ஊரையும் விட நிறைய வெளிப்பக்கம் தான் ஆர்டர்ஸ் கொரியரில் அனுப்புகிறீங்களா? அது டேமேஜ் ஆகாத முறையில் நீங்கள் பேக் பண்ணுறீங்களா? பேக் பண்ணி அப்படியே அனுப்புகிறேன். கண்டிப்பாக எங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு. ஜஸாக்குமுல்லா ஹைரா. ஹஸ்னா, நீங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் எதில் நீங்கள் இதை சேல் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டா எதுவும் இருக்குதா? அது பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் வரும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் ஃபேஸ்புக் பேஜில் எங்கள்கிட்ட இருக்குது, பேஜ் ஒன்று இருக்குது, த வி ஸ்பாட்ஸ். மற்றது டிக்டாக்ல இருக்குது, சேம் நேம் தான், த வி ஸ்பாட்ஸு. வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டால் கேட்டலாக் இருக்குது, அதில் பார்த்து ப்ரைஸஸ் செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிடணும். வாட்ஸ்அப் நம்பர் 0754111685. ஓகே ஹஸ்னா, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆர்டர் வேணும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் இன்றைக்கி முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களுக்கு ஆர்டர் வரணும். அதே போல் மென்மேலும் நீங்கள் முன்னேறணுமென்ற எங்களோட பிரார்த்தனைகள் இருக்கும். இதை டிஃப்ரெண்டான முறையில் நீங்கள் வர்ணனைகள் போட்டு அழகான முறைகளில் ரெடி பண்ணி இலங்கை முழுவதும் டெலிவரி பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.